இப்ப ஸ்கூட்டர் காணாம போனது இல்லாம இப்ப பேங்க்ல புதுசா ஒரு ப்ராப்ளம். என்ன பேங்க் கவுண்டர்ல கேஷ் வாங்கி பக்கத்துல வச்சுட்டு போன் வந்ததுன்னு பேசிட்டு திரும்பி பார்த்தேன், பணத்தை காணல. வேஸ்ட் மாமா, நீங்க டோட்டல் வேஸ்ட். பைக்குள்ள என்னையா? இந்த பாரு, ஏதோ ஒரு எபிசோட்ல பையில முட்டையை போட்டு கொண்டது அது மாதிரியா? அது முட்டை, இது வேற. அப்படின்னா பைய காட்டியா? காட்டு, நான் பாக்குறேன். கூட குரங்க வச்சு புலம்பு நடத்திக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த குரங்கு இல்ல, இந்த குச்சியை தட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கிளியை பிடிச்சி நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்தா அந்த கிளியை தேடி தானாவே அந்த குரங்கு வரும். அந்த குரங்கு பிடிச்சி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டா நம்ம கிளியை பறக்க விட்டுறலாம். எப்படி என்னோட ஐடியா? கீ ஏன் மாமா, உங்களுக்கு வயசாச்சு, அறிவில்ல? இல்லம்மா, அவன் ரொம்ப நல்ல மெக்கானிக், வண்டியில நல்லா ரெடி பண்ணி தருவான்னு சொன்னாங்க. மைலேஜ் நிறைய வர மாதிரி டியூன் பண்ணி தருவான்னு சொன்னாங்க. அதனால அவன்கிட்ட விட்டமா. இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். கடையை இழுத்து மூடிட்டு அவன் காணாம போயிட்டான். புது வண்டி போயிடுச்சுல, இப்ப அவனை நீங்க எங்கன்னு தேடுவீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கமா. கிழிச்சிங்க. அவன் வண்டிய பார்ட்டா பிரிச்சு வித்துட்டு ஊரை விட்டே போயிருப்பான். அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வேற மாதிரி எல்லாம் சொல்லி பயம் காட்டுறாங்க. அவன் அந்த வண்டி எடுத்துட்டு போய் ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருந்தாலோ இல்ல கடத்தலுக்கு யூஸ் பண்ணியிருந்தாலோ நீ தான் மாட்டுவ. ஏன்னா வண்டி உன் பல்ல தான் இருக்குதுன்னு என்ன சொல்றாங்க. இப்ப எதுக்கு உங்களுக்கு ஸ்கூட்டர்? எங்கேயாவது போறதுன்னா பஸ்ல போக வேண்டியதானே? எல்லாரும் பஸ்ல போறது இல்ல, அது எப்படி பந்தா கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு ஸ்டைலா ஸ்கூட்டர்ல போனோம். 20 வயசு இளம ஊஞ்சலாடுது. ஸ்கூட்டர்ல இருந்தா ஒரு பிரஸ்டீஜ் தானே மீரா. இந்த ஃபால்ஸ் பிரஸ்டீஜால தான் இந்த மிடில் கிளாஸே உருப்படாம போகுது. மீரா, இப்ப ஸ்கூட்டர் காணாம போனது இல்லாம இப்ப பேங்க்ல புதுசா ஒரு ப்ராப்ளம். என்ன பேங்க் கவுண்டர்ல கேஷ் வாங்கி பக்கத்துல வச்சுட்டு போன் வந்ததுன்னு பேசிட்டு திரும்பி பார்த்தேன், பணத்தை காணல. வேஸ்ட் மாமா, நீங்க டோட்டல் வேஸ்ட். இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது. வெளியில போயிடுங்க. என்ன மீரா, நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏன் மீரா, இது தெய்வ குற்றமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெய்வ குத்தம் நீங்க பண்ணுனீங்கன்னு கேக்குறேன். குடும்பம் நடத்த காசு இல்லாம கோவில் உண்டியில உடைச்சீங்களா? இல்ல அர்ச்சகர் அசந்திருக்கிற நேரத்துல அம்பாலோட நகையில அள்ளிட்டு வந்துட்டீங்களா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடமாலை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன், இன்னும் சாத்தல. எப்ப வேண்டிக்கிட்டீங்க? கழுத்துல வலின்னு கண்ணை திறக்காம கட்டில படுத்துக்கிட்டு இருந்தனே, அப்ப வேண்டிக்கிட்டேன். தப்பு பண்றதெல்லாம் நீங்க, அப்புறம் தெய்வ குத்தம்னு சொல்றது. அப்படி ஒரு உறுத்தல் உங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா முதல்ல அதை போய் பண்ணிட்டாங்க பாங்க. படிக்கட்டுக்கிட்ட என்ன பம்மாத்து பண்ணிட்டு இருக்கிற? இங்க வா. இல்ல, நீயும் மாமாவும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, பேசிட்டு நானும் மாமாவு ராணுவ ரகசியம் பேசிட்டு இருக்கிறான். நீங்க அதை அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ ஒட்டு கேட்டு சொல்ல பாருங்க. வாய பாரு. பையில என்னையா? இது ஒண்ணுல, நான் அப்புறமா காட்டுறேன். என்ன சரக்கா? விளக்கணிச்சு நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீ வெடிய ஊத்திக்கலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கு இல்ல. நான் என்ன மாமாவா? மீரா உன்னதானே கேட்டுட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு நடுவுல என்ன இழுக்கிற? டேய், இந்த ஐயம்பாட்டு வேலை என்கிட்ட வச்சுக்காத. பைக்குள்ள என்னையா? இந்த பாரு, ஏதோ ஒரு எபிசோட்ல பையில முட்டையை போட்டு கொண்டது அது மாதிரியா? அது முட்டை, இது வேற. அப்படின்னா பைய காட்டியா? காட்டு, நான் பாக்குறேன். ஆழமான மாதிரி இருக்கிற மீராவே ஆணும் வாய பழந்து விடுற அளவுக்கு அப்படின்னு அந்த பைக்குள்ள இருக்கு. மாமா வேணாம், மாமா வேணான்னு சொல்றல, கேளுங்க மாமா. ஐயோ, மீரா
எங்க இருக்க? என் முன்னாடி தான் இருக்க. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. உடம்பு சரியில்லையாமா? பைக்குள்ள என்னையா அது? பைக்குள்ள என்னையா அது? கொடுவ பைய எங்க இருந்து கொண்டு வந்த? மீரா ப்ளீஸ் கோவப்படாம கேளு. ஆபீஸ்ல மேனேஜர் இன்னைக்கு எண்ணூர்ல இருக்கிற ஃபேக்டரிக்கு போயிட்டு வர சொன்னாரு. பை மேட்ர சொல்லு. பைய மேட்ர சொல்லு. அதுக்கு தான் வரேன். எண்ணூர் வரைக்கும் பஸ்ல போயிட்டு வந்தா ரொம்ப டைம் ஆகும்னு ஆபீஸ்ல ஒருத்தர் கிட்ட ஸ்கூட்டர் வாங்கிட்டு போனேன். இன்னும் நீ அந்த பை மேட்ருக்கு வரல. அதுக்கு தான் வரேன். ஸ்கூட்டர்ல பேசன் பிரிட்ஜ் வழியா போயிட்டு இருந்தேன். அங்க பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் குரங்க வச்சுட்டு வித்த காட்டிட்டு இருந்தான். அதை நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். உனக்கு வேடிக்கை பாக்குறதா வெள்ளம் திங்கிற மாதிரியாச்சே. இன்னும் நீ அந்த பை மேட்ருக்கு வரல. இரு மீரா, நான் அதுக்கு தான் வரேன். திடீர்னு அந்த குரங்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணிச்சா, வந்த வேகத்துல பிரேக் போட முடியாம அந்த குரங்கு மேல ஏத்திட்டேன். செத்து போச்சு. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் கூட சேர்ந்து என்ன அடிக்க வந்துட்டாங்க. அங்கேயுமா 1000 ரூபாய் கொடுன்னு அந்த குரங்காட்டி என் சட்டையை பிடிச்சிட்டான். ஆபீஸ் காசு 1000 ரூபாய் அப்படியே கொடுத்துட்டேன். ஐயா அதான் கொடுத்துட்டில, அப்புறம் என்ன இது பையில? குரங்க யார் கொன்னாங்களோ அவங்களே அதை எடுத்துட்டு போய் 21 நாள் வச்சு அப்புறம் அதை புதைக்கணும்னா, இல்லன்னா அந்த குரங்கோட சாபத்துக்கு அந்த குடும்பமே அழிஞ்சிரும்னு அந்த குரங்காட்டி சொன்னான். அதனாலதான் செத்து போன குரங்க நான் பையில போட்டு கொண்டு வந்தேன். அறிவு இருக்கா இந்த காலத்துல இப்படி எல்லாம் நம்புறதா? ஐயோ, பெத்த பிள்ளைய கவனிக்காம விடுற மனுஷங்களுக்கு நடுவுல செத்த குரங்க பையில போட்டு கொண்டு வந்திருக்கே. வர்ற வழியில எங்கேயாவது ஆறு, குளம், ஏரி, கடல் எதுவுமே இல்லையா? அந்த குரங்க நீ வயித்துல கட்டிட்டு குதிக்க வேண்டியதானே குரங்க? மீரா, குரங்க கொன்னுட்டு பொறுப்பு இல்லாம இருந்தவங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு அவன் ஒரு புக்கை காட்டினான். அதுக்கப்புறம் தான் பயந்து போய் நான் வேற வழி இல்லாம அந்த பைய கொண்டு வந்துட்டேன். மரியாதை அந்த பைய கொண்டே குரங்காட்டி கையில கொடுத்துட்டு வா. அது முடியாது மீரா. ரிசீவ்டு டெட் குரங்கு வித் தேங்க்ஸ்னு கையெழுத்து போட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தாம இது கோளாறு பண்ணிருக்கு. செத்து போன குரங்கு பைக்குள்ள போட்டு கொண்டு வந்திருக்க. ஆஞ்சநேயா, இந்த குரங்குகளை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஆஞ்சநேயா. கண்டெய்னர் லாரி ஏறின மாதிரி இந்த கத்து கத்துற? மீரா, ஒரு பயங்கரமான கனவு மீரா. நான் வீட்டுல தனியா இருக்கேன். என்ன சுத்தி ஒரு 1000 குரங்கு என் மேல பாஞ்சு கடிச்சு கொதறி என்ன கொன்னுடுது. ஆண்டவா ஆஞ்சநேயா, இது கண்ட கனவு இதுக்கு பலிக்கணும். என் பயம் தெரியாம நீ விளையாடுறியா மீரா? தள்ளி உக்காரியா. குரங்கு மேட்டரை வச்சு குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? எனக்கு கூட தான் பயமா இருக்கு. குண்டேரி பள்ளம் குப்புசாமி ஜோசியரை போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு, அம்மா நாயை கொண்டா 4 நாளைக்கு பாவம், எருமைய கொண்டா 7 நாளைக்கு பாவம், குரங்க கொண்டா குடும்பமே நாசம்னு. அதனால ஒரு 108 குரங்க வெளியில செஞ்சு கோயில் கோயிலா குடுக்கணும்னு சொன்னாரு. அப்படி செய்யாட்டி அடுத்த தலைமுறைய ஆட்டம் கண்டுருமா. ஒரு குரங்க கொண்டுட்டு எப்பேற்பட்ட சென்டிமெண்ட் செலவையும் இழுத்து வச்சுட்டியா? மீரா, தெரியாம செஞ்சுட்டேன். இந்த செலவு ஈடு கட்டுறதுக்காக நான் நாயா உழைச்சு குரங்கா உழைச்சு சம்பாதிக்கிறேன். சரி சரி, முதல்ல அந்த குரங்க பைய கொண்டே வராண்டால வச்சுட்டு வாங்க. பைய சுத்தி எறும்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா வராண்டால பைய வச்சு காக்கா வந்து கொத்திச்சுனா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் இல்லையா? அப்ப ஒண்ணு பண்ணு, உசுருவான குரங்கு தலைமாட்டில வச்சு படுத்துக்க. யாருப்பா நீங்க? என்ன வேணும்? யோ, மாதாவடி தானையா? ஆமா, எங்க மீராவோட வீட்டுக்காரர் தான் அவரு. என்ன விஷயம்? அதை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறையா. கூப்பிடையா அந்த ஆளை. என்னையா, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்டே சொல்லு. நான் அவ சம்சாரத்தோட மாமா தான். ஏங்க, இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? அந்த கரண்டி போட்ட ஆளை வர சொல்லுங்க. யோ, நான் கொல்லவீரோட வந்திருக்கேன். குறுக்க பேசாத. கூப்பிடையா அந்த ஆளை. ஐயோ, மீரா மீரா. யோ, என்னையா பிரச்சனை? சொல்லையா, பதில் சொல்லையா. என்னையா பிரச்சனை? ஆமா மீரா. மாமா, யார் இவங்க? மீரா, உங்க வீட்டுக்காரரை தேடி வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்கம்மா. யாருங்க நீங்க? நான் தான் குரங்காட்டி கருப்பேன். வயிற்று பிழப்புக்கு வழி தெரியாம மைசூர் பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு எலசா ஒரு குரங்க பிடிச்சிட்டு வந்தேன். குடத்தை தூக்குறது, குச்சியை தாண்டறதுன்னு விதவிதமா ட்ரைனிங் கொடுத்து வித்த காட்டி பொழைச்சிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்காரர் வேகமா ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்து குரங்கு மேல மோதி குரங்கு செத்துடுச்சுமா. நாங்களும் கேள்விப்பட்டங்க. அவர் வந்து சொன்னாரு. அதுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோங்க. அதுக்காக காம்பன்சேஷனா 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. அது எப்படிங்க? நல்ல விவரமான குரங்குங்க. மார்க்கெட்ல விலை ஜாஸ்தி.
அப்ப அவர் என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குன்னாரு. சரின்னு வாங்கிட்டு அனுப்பி விட்டோம். அதோட விட்டுருக்கலாம். அதுக்காக நீங்க ஆவி அடங்கின குரங்கு அவரு கையில கொடுத்து விட்டுருக்கீங்க. துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்த குரங்கு என் கண்ணு முன்னாலே செத்து போச்சம்மா. அதை பார்க்க மனசுக்கே கஷ்டமாயிடுச்சுமா. அதான் கொன்னவர் கையிலே கொடுத்து விட்டோம்மா. அது மட்டும் இல்லம்மா, குரங்கு செத்த இடத்துல கோலம் போட்டு 3 நாள் ஓன்னு உட்காந்து அழுதம்மா. 21 நாள் வீட்டுல வச்சிருந்து புதைக்கலன்னா வீடு விளங்காம போயிருமா. அதுக்கு செய்ய வேண்டிய சாயங்கம்லாம் செஞ்சானே தீரணும். அதுவும் அவர் கையாலே செஞ்சாகணுமா. சரி சொல்லிட்டீங்கல்ல, நாங்க செஞ்சிடறோம், நீங்க கிளம்புங்க. எங்க கிளம்புறது? இங்க இருக்கதான் வந்திருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? அதுக்காக நீங்க இருக்கு இங்க இருக்கணும். ஒரு வாரத்துல வேற குரங்கு கிடைச்சா வித்தையை கண்டினியூ பண்ணி பொழைச்சுக்கிறேன். இல்லனா உங்க வீட்டுல தான் தங்குவேன்னு உங்க வீட்டுக்காரன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? தாராளமா தங்கிக்கப்பா, நான் பண்ண தப்புக்கு அதுதான் பிராயசித்தம்னு செத்த குரங்கு மேல சத்தியம் பண்ணி சொன்னாரு. அதுதான் வந்திருக்கோம். பாத்தீங்களா மாமா, நம்ம வீட்டு குரங்கு என்னென்ன வேலை பண்ணிருக்குன்னு. இந்த பாருங்க, வேணும்னா ஒரு 500 ரூபா வாங்கிட்டு கிளம்புங்க. ஆனா இங்க தங்கலாம் கூடாது. யோ, நஷ்டப்பட்டது நாங்கயா. எங்களை வெளியே போன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? ஏதோ புருஷன் முன்னாடி 2 பேர் மட்டும் வந்திருக்கோன்னு சந்தோஷப்படு. உள்ள விட மாட்டேன்னு சொன்னேன். ஊர்ல இருக்கவங்களும் என் சொந்தக்காரங்க. கொண்டாந்து உள்ள இறக்கிடுவேன், தெரியுமா உனக்கு? நீங்க எப்பதான் போவீங்க? புதுசா ஒரு குரங்க பிடிச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் போறோம். வாமா. ஐயோ மீரா, புதுசா ஒரு குரங்குக்கு நாம எங்கம்மா போறது? ஆபீஸ்ல இருந்து வரும்ல நம்ம வீட்டு குரங்கு, அதை பிடிச்சி அவங்க கையில கொடுத்துருவோம். வாங்க. என்ன மீரா, என் மேல ஏதாவது கோவமா? மாமா ஏதாவது செஞ்சாரா? ஏன் மாமா மீரா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் ஏதாவது செய்றீங்க? அந்த குரங்காட்டிக்கிட்ட என்ன சொன்னீங்க? சாரின்னு சொன்னேன். அது முதல்ல சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? 1000 ரூபா கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு என்ன சொன்னேன்? அது ரெண்டாவது சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? 5 நாள் ஆச்சு மீரா, ஆடுறா ஞாபகம் இல்ல. வேற குரங்கு கிடைக்கலன்னா நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கன்னு சொன்னீங்களா? கோவத்துல கொன்றுவான் போல இருந்தது, அதான் அப்படி சொன்னேன். அதனாலதான் என் மேல கோவமா? அதெல்லாம் சும்மா போய் அதை நம்பி அவங்க வந்துருவானா? வந்தாதான் நாம விட்டுருவோமா? வந்துட்டான், உள்ளதான் இருக்கான். புதுசா ஒரு குரங்க புடிச்சு கொடுத்தாதான் வெளியே கிளம்புவான். ராஸ்கல், அவனை என்ன பண்றான் பாருங்க. வா மீரா. ராமா, ராமா ஆடுறா. ராமா, ராமா ஆடுறா. ராமா தாண்டா, தாண்டா, தாண்டா. லங்க தாண்டா. ராமா, அக்காவுக்கு தண்ணி கொண்டு போறியா? பத்தியா மாட்டேங்கிறேன். டேய், மாமியா வீட்டுக்கு தண்ணி கொண்டு போறியா? பத்தியா இதுக்கும் மாட்டேங்கிறான். டேய் ராமா, பொண்டாட்டி வீட்டுக்கு தண்ணி கொண்டு போறியா? ஓடுறேன். இங்க பாரு, ஏ ராமா ஓடுறேன். குரங்க வச்சு புலம்பு நடத்திக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த குரங்கு இல்ல, இந்த குச்சியை தான் தட்டிக்கிட்டு இருக்கோம். எப்ப குரங்கு கிடைக்குமோ, எப்ப நம்ம புலம்பு நடக்குமோ. யோ, என்னையா இது அநியாயமா இருக்கு? வீட்டுக்குள்ளே வந்துட்டியா நீ? மரியாதையா வெளியே போயா. வா ஐயா, கொலகார பாவி வா. இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எங்களை இந்த நிலைமை கொண்டாந்து விட்டுட்டா. இப்ப வெளியே போய் சொல்றியா? வேற குறை கொண்டாந்து குடியா, நாங்க வெளியே போறோம். என்னையா பேசுற நீ? ரோட்ல ஒரு கோழி மேல வண்டி ஏத்திட்டோம், கோழி செத்து போயிருது. அதுக்காக கோழியோட சொந்தக்காரன் வீட்டுல வந்து உக்காந்துக்கிறானா? காசை வாங்கிட்டு போறது இல்ல? யோ, நீ படிச்சவன் தானே? தான் மகன் தேரேத்தி கண்ணுக்குட்டிய கொன்னுட்டான்னு மனுநீதி சோழன் பிராயச்சித்தமா தான் புள்ள மேலே தேரேத்தி கொன்னான். அந்த கதையை நீ பள்ளிக்கூடத்துல படிச்சது இல்ல? அத நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன். பதிலுக்கு பதில், அதான் ஏன் நீதி. இப்ப என்ன சொல்றீங்க? மீரா, இவன் படிச்சவன் போல இருக்கு, நீதி கதையெல்லாம் சொல்றான். அவங்க உடனே வெளியே போகணும், கூடவே நீயே வெளியே போகணும். என்ன வெளியில போன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. உனக்கு உண்டு. மீரா, 2 நாள் லீவ் போட்டு எங்கேயாவது போய் குரங்க பிடிச்சிட்டு வந்து தரேன். அது வரைக்கும் குரங்காட்டிக்கிட்ட இவரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு. அதுக்கு நீங்க மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? ஐயா, கிகி 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 கிகி. என்ன மரத்தை பார்த்து கிக்கி கிக்கின்னு கூவிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மீரா, மரத்துல கிளி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். உனக்கு என்ன கூறு கெட்டு போச்சா? செத்தது குரங்கு, நீ கிளிய பிடிச்ச அவங்க கையில கொடுத்தா அவன் வாங்கிக்குவானா? அங்கதான் உன் புருஷனோட புத்திசாலித்தனத்தை நீ புரிஞ்சுக்கணும்.
கிளிய வளர்த்து குரங்கிட்ட குடுக்குற மாதிரி ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டிருக்கியா? கிளிய பிடிச்சு பூனை கையில குடுக்கறதுனால சொல்லுவாங்க. சில ஏரியால குரங்கிட்ட பிடிச்சு கொடுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன இப்ப? இந்த பர்மிரா, நம்ம ஒரு கிளியை பிடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்தா அந்த கிளியை தேடி தானாவே அந்த குரங்கு வரும். அந்த குரங்கை பிடிச்சு அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டா நம்ம கிளியை பறக்க விட்டுறலாம். எப்படி என்னோட ஐடியா? கீக்கி கீக்கி. அட கண்ணாடி போட்ட களிமண் மண்டையா, ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு போற? ஒரு 4 இடம் அலைஞ்சு திரிஞ்சு நல்லதா ஒரு குரங்கு பிடிச்சிட்டு வராம இப்படி தோட்டத்துல நின்னு கீக்கி கீக்கின்னு கத்திக்கிட்டு இருக்கிற. முதல்ல வெளியில போ, குரங்கோட வா. மீரா, நான் என்ன குரங்கை ஏற்பாடு பண்ணலன்னு நினைச்சியா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் திருப்பதி போயிருக்கான், இன்னொருத்தன் குற்றாலம் போயிருக்கான். அவன் வரும்போது வழியில அலையிற 5-6 குரங்க டிக்கில போட்டு கொண்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வரும்போது வரட்டும், நீ கிளம்பு. ஐயோ, என்னமாச்சு? என்னாச்சு? ஏதாவது சாக்கு கடிச்சிச்சாமா? ஏமா இத கொண்டு யாருமா உள்ள வச்சது? என்ன இருக்கு? குரங்கு பையே நான் தான் உள்ள வச்சேன். ஏமா அறிவு இருக்கா உனக்கு? காய்கறி எல்லாம் வைக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் அதை கொண்டு வச்சிருக்க. முதல்ல எடுமா வெளியில. குரங்கு அடக்கம் பண்ண 1 வாரம் ஆகுமா? வெளிய வச்சா நாத்து அடிக்கணும், நான் தாமா உள்ள வச்சேன். இனிமே நான் அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றதுன்னா பெனாயில் போட்டு கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். எடுமா முதல்ல. ஏமா கோழி மீன் கறி இதெல்லாம் கெட்டு போக கூடாதுன்னு பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க, அப்ப குரங்கு செத்தா மட்டும் உள்ள வைக்க கூடாதா? என்னம்மா நீங்க? ஐயா ஐயா அடே மாதவா ஒண்ணே. ஐயோ 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 புருஷரு தப்பு 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 தப்பு. ஐயா ஓ வெள்ளவாயா, எங்க இருக்க? வாயா வெள்ள. என்னப்பா யாரு நீங்க? எங்க வீட்டுக்காரர் குரங்குக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்திருக்காரா? அதை கொண்டு வந்தீங்களா? வாய் மூடுமா. என் தோல்ல இழுத்து மூணு அந்த ஆளை தேடி வந்திருக்கேன். எங்க அந்த ஆளு? எங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. நான் என்ன ஜப்பான் பாஷையில பேசுறேன்? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. நான் என்ன ஜப்பான் பாஷையில பேசுறேன்? பிஞ்சு போன தலையை வச்சுட்டு அவனுக்கு திமிர பாத்தீங்களா? நான் தெருவோரம் உட்காந்துங்கன்னு கிளி ஜோசியம் பாக்குறோமா. மாதவன் ஒரு ஆளு என் வீட்டுக்காரர் தான் ஜோசியம் பார்க்க வந்தாரு. கிளி ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டு உள்ள போயிடுச்சு. அதுக்கு மேல அதுக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் அந்த சீட்டை பார்த்து படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா இருக்க வேண்டியவர் தானே இவரு? பாதிக்கு மேல அவர் வாங்கி படிச்சாரா? இல்ல, பக்கத்துல இருந்த கிளி குண்டை திறந்து முடிக்கினே இருந்தாரு. நான் சொல்லிக்கினே இருந்தேன், அவர் கேட்டுக்கினே இருந்தாரு. அப்படி ஒரு தடவை திறந்து மூடும்போது கிளி பறந்துச்சு. அப்புறம் கிடைச்சிருச்சுங்களா? பறந்துச்சுன்ற உடனே அவரும் போக பார்த்தாரு. மரியாதையா வேற ஒரு கிளியை புடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் போன. கண்டிப்பா கிளியோட வரேன்னு சொன்னவரு கம்பி நீட்டாருமா. கிளியை பிடிச்ச பூனை கையில குடுக்கறதுனால சொல்லுவாங்க. சில ஏரியால குரங்கிட்ட பிடிச்சு கொடுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன இப்ப? இந்த பர்மிரா, நம்ம ஒரு கிளியை பிடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்தா அந்த கிளியை தேடி தானாவே அந்த குரங்கு வரும். அந்த குரங்கை பிடிச்சு அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டா நம்ம கிளியை பறக்க விட்டுறலாம். எப்படி என்னோட ஐடியா? கீக்கி கீக்கி. மாமா, இந்த மாதவனுக்கு மண்டையில மசாலாவே இல்ல போல் இருக்கு. ஒண்ணு குரங்க கொள்ளுது, இல்லன்னா கிளிய பறக்க விடுது. அனிமல்ஸ் ஏரியாலயே கிராஸ் பண்ணிட்டு இருக்க. மீரா, இந்த ஆளுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்பிடுவோம். மாதவன் மேட்ற அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கிழிச்சு போனவர ரத்து கிளி போனவர ஒரு 100-200 தரோம், வாங்கிட்டு போய் வேற கிளிய வாங்கி வேலைய ஆரம்பிச்சுக்கங்க. வேலைவாசி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு கிளியோட விலை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஏப்பா நாங்க என்ன தினமும் கிளிய வாங்கி வித்து வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிறோம்? கொடுக்கறத வாங்கிட்டு போவீங்களா? ஐயா, ஊருக்கெல்லாம் ஜோசியம் பாக்குறிய, வான் சீட்டை நீ எடுத்து பார்த்திருந்தா கிளி பறந்து போகுங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. பாரு, இப்படி வெட்டி நான் பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல கூப்பிட்டு வந்தால. டேய் முருகா, டேய் முருகா, என்ன என்ன இங்க இவ்வளவு தூரம்? டேய் கருப்பா, நீ இங்கயா இருக்கிற? ஆமா. ஆட பூங்காவனும் நீ போன வாரம் பொன்னுசாமி கூட. ரைட்டு ரைட்டு ரைட்டு, சரி சரி, நல்லா இருந்தா சரி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன ஜோசியம் பார்க்க வந்தியா? அட நீ ஒண்ணு, இந்த வீட்டாளு என் கிளிய பறக்க விட்டாம்பா. நீங்க வேற, இந்த வீட்டு ஆளுதான் எங்க குரங்கையும் கொன்னாரு. அதான் வேற குரங்கு கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கும். இங்க இருக்கீங்களா? ஆமா. ஓ, இப்படி வேற இருக்குதா? அட நீ இங்க தங்கிக்கலாம். நல்ல சாப்பாடு. மாமா, என் பொட்டு போனாலும் பரவாயில்ல, துப்பாக்கி எடுத்து அந்த மனுஷன் பொட்டுலயே பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறேன். வாங்க. ஏமா, இது மாதவன் வீடு தானே? உன் கதை என்னப்பா? நீ வளர்த்துற குதிரை இருந்தாலும் கொண்டுட்டானா? மண்டலர் ஜூவை சுத்தி பாக்குறேன்னு உள்ள வந்துட்டு அங்க இருக்கிற குரங்கு ஒண்ண தூக்கிட்டு வந்தாரு.
அடிச்சு உதைச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணா அவர் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கிளி ஒண்ணு கிடைச்சது. உள்ள போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வரீங்களா? ஏப்பா நீ என்ன வண்டலூர் ஜூலியா வேலை பாக்குற? ஆமாம்மா, பகல் 12 மணிக்கு சிங்கம் புலிக்கெல்லாம் பக்கெட்ல கறி எடுத்துக்கிட்டு போய் போடுற வேலை. ஆஹா, அப்ப ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு சிங்கம் புலிக்கெல்லாம் கறி போடாதீங்க. கம்பி கதவை திறந்து இந்த மனுஷ கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளி விட்டுருங்க. அதுங்களாவது வயிறார தின்னுட்டு வாய் கப்பிடிச்சிட்டு போட்டு மாமா மாதவன் படத்துக்கு மாலையை போட்டு ஹால்ல மாட்டி வைங்க. பாத்தீங்களா, எத்தனையோ இடங்கள்ல மனுஷங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் சாப்பிடுறதுக்காகவும் மிருகங்களை வச்சு வித்த காமிச்சு சித்திரவதை பண்றாங்க. யானைய தெரு தெருவா ஊர்வலம் கூட்டிட்டு போறது, குரங்க வச்சு வித்த காட்டுறது, பாம்பு படம் எடுக்கிறதுன்னு எல்லா உயிரையுமே தான் உயிர் மாதிரி நேசிக்கணும்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதனால மற்ற உயிருங்க கிட்ட அன்பாவும் இருப்போம், அதை வச்சு வியாபாரம் பண்றவங்கள தட்டியும் கேட்போம். என்ன நான் சொல்றது சரியா? Savashmira